Now we go with revision test paper questions from LLP. நம்ம already book back full முடிச்சாச்சு. இப்போ RTP ல LLP questions full பார்க்க போறோம். Question number 1. Amit and Priya are partners in an LLP. ஒரு LLP ல அமித்தும் பிரியாவும் ஏவும் பியும் partners இருக்காங்க. Recently Priya என்ன பண்ணிட்டாங்கன்னா she moved to a new address. அட்ரஸ் மாத்தினா தயவுசெய்து ROC-க்கு தெரியப்படுத்தணும். ஓகேவா? அது இல்லைன்னா ஒரு மிஸ்டேக் தான். Move to a new address. But forgot to notify the LLP. LLP-க்கே சொல்லல அந்த அம்மா, அப்புறம் எல்லாம் ROC-க்கு சொல்றது. She did not tell the LLP at all within a required period. ஒரு மாசம் ஆயிடுச்சு. ஒரு மாசம் கழிஞ்சு போய் அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு அமித் என்ன பண்றான், அவனோட கசனை கூட்டிட்டு வரான், ரமேஷ்னு ஒருத்தனை. ஏய் நம்ம இவனி சேர்த்துக்கலாம்ப்பா நம்ம LLP-ல ஒரு பார்ட்னரான்னு. 3 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, சரி ஓகே நீ வாப்பா பார்ட்னரான்னு சொல்லி ஏவும் பி என்ன பண்றாங்க, ஏ பியும் சேர்ந்து ஆரை கூப்பிட்டுக்கிறாங்க, நீ வாப்பா உள்ள பார்ட்னரான்னு சேர்த்துக்கிறாங்க. சரிடா, ஒருத்தர் அட்ரஸை பார்த்தனா அந்த பொண்ணு அதையும் கொண்டு வந்து LLP-ல சொல்லலை. சரி ரமேஷ் உள்ள சேர்த்திங்க அதையாவது சொன்னீங்களா அப்படின்னு கேட்டா, ஹவவர் XYZ LLP-ங்கிறவங்க they did not immediately ROC கிட்ட அப்டேட்டே பண்ணலாம். எதை அப்டேட் பண்ணல, பிரியாவோட சேஞ்ச் ஆஃப் அட்ரஸையும் நீ சொல்லல, ரமேஷ் நீ உள்ள சேர்த்துக்கிட்ட பத்தியா அதையும் சொல்லல. எவ்வளவு கொழுப்பு உனக்கு. ஸோ 2 months ஆஃப்டர், அதாவது எப்படி ரமேஷ் ஜாயின் பண்ணி 2 மாசம் 60 நாட்கள் ஆகிவிட்டன. ஆர் 2 months ஆகிவிட்டன. 2 months ஆகியும் இன்னமுமே நீ என்ன பண்றீங்க, LLP filed a notice. ஓகே, 2 months ஆஃப்டர், 2 months கழிச்சு தான் ROC கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ரமேஷ் சேர்ந்திருக்கான்னு சொல்றீங்க. ஆனா இப்ப கூட நீங்க பிரியாவோட அட்ரஸ் சேஞ்ச் பத்தி ROC கிட்ட சொல்லவே இல்லை. Advise the LLP about the default on the part of LLP about non-compliance in respect to not informing the ROC about பிரியாவோட அட்ரஸ் சேஞ்ச் and ரமேஷோட admission as partner. இது ரெண்டுத்துலயும் தவறு நடந்திருக்கான்னு கேட்டா ஆமா நடந்திருக்கு. நம்ம எதுல ரொம்ப கிளியரா இருக்கணும்னா, பிரியா அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி எத்தனை நாட்களுக்குள்ள பிரியா அங்க இன்ஃபார்ம் பண்ணணும், எத்தனை நாட்களுக்குள்ள LLP அங்க இன்ஃபார்ம் பண்ணணும். பண்ணாதது தவறா, ஆமா தவறு, என்ன பெனல்ட்டி, இதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ என்ன சொல்றோம், ஆஸ் பர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் LLP Act 2008 every partner shall inform the LLP. முதல்ல LLP கிட்ட சொல்லுங்க, அப்புறம் ROC கிட்ட சொல்றது. ஸோ every partner shall inform the LLP of any change in his or her name, address எது இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும், within 15 days of change. ஸோ பிரியாவோட பொறுப்பு என்னன்னா 15 daysக்குள்ள நோட்டிஃபை பண்ண வேண்டியது பிரியாவோட பொறுப்பு. LLP என்ன பண்ணணும் அப்படின்னா 30 daysக்குள்ள ROC கிட்ட நோட்டிஃபை பண்ண வேண்டிய பொறுப்பு LLP-க்கு இருக்கு. ஸோ LLP is liable to inform, ஓகேவா, to the ROC within 30 days. LLP என்ன பண்ணணும் அப்படின்னா, where there is any change in the name and address of the partner 30 days of such change-க்குள்ள நீங்க ROC கிட்ட சொல்லணும். அதே மாதிரி உங்க 3 பேர் நீங்க இருக்கீங்க, அல்லது ஒருத்தர் வெளியில போனாலும் சரி உள்ள வந்தாலும் சரி, அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர் ஆர் டிஸ்மிஷன் ஆஃப் பார்ட்னர் வெளில போறாங்க அப்படின்னா அதையும் நீங்க வந்து 30 daysக்குள்ள சொல்லணும். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கிற டைம், நீங்க உள்ள ஒரு ஆளை ஆட் பண்ணாலும் சரி, வெளியில ஒரு ஆளை அமுச்சு விட்டாலும் சரி, என்னைக்கு அதை நீங்க பண்றீங்களோ, the day in which admission is made, the day in which dismission is made, dismissive பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து you have to inform to the ROC within 30 days. ஸோ LLP-யை பொறுத்த வரைக்கும் LLP-க்கு 1 month கூட இல்லை, எக்ஸாக்டா 30 days தான் டைம். அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் 30 daysக்குள்ள சொல்லணும், அடிஷன் டெலிஷன் பண்ணணும் 30 daysக்குள்ள சொல்லணும். இவங்க ரமேஷ் உள்ள சேர்ந்து 2 மாசம் கழிச்சு சொல்லிருக்காங்க, அதுவும் வந்து தப்பு தான். பிரியா வந்து LLP கிட்டே சொல்லலை. இன்னும் பிரியாவோட பொறுப்பு வந்து ROC-க்கு அப்டேட் பண்றது கிடையாது. பிரியாவோட பொறுப்பு என்னன்னா LLP கிட்ட சொல்லிடணும் 15 daysக்குள்ள நான் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஸோ எந்த இடத்துல வந்து பார்ட்னருக்கும் பொறுப்பு இருக்கும், LLP-க்கும் பொறுப்பு இருக்கும்னா, இப்போ நான் வந்து அந்த கம்பெனி விட்டு நான் வெளியில வரேன், அந்த LLP விட்டு நான் வெளில வந்துட்டேன் அப்படின்னா, once I cease to be the partner in that LLP, I have to inform to ROC and the LLP will also inform to ROC. ரெண்டு பேரும் இன்ஃபார்ம் பண்ணும். பட் இந்த நேம் அட்ரஸ் சேஞ்சுக்கலாம் பார்ட்னர் தனியாக சொல்ல அவசியம் இல்லை. பார்ட்னர் வந்து LLP கிட்ட சொல்லிட்டு LLP வந்து ROC கிட்ட சொல்லணும், அவ்வளவுதான். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கொஸ்டின் என்னன்னா பார்ட்னருடைய நேம் சேஞ்ச், நேம் அட்ரஸ் வாட் எவர். அப்போ என்ன சொல்றாங்க, அக்கார்டிங் டு தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் so and so section, நம்பர் இருந்துச்சுன்னா நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே போடுங்க, அவ்வளோதான். ஸோ அக்கார்டிங் டு தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் LLP Act 2008 அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டால், நம்பர் 1, whenever a partner, whenever a person ceases to become a partner or whenever there is addition of any new partner, அந்த டேட்ல இருந்து plus 30 daysக்குள்ள என்ன பண்ணணும், LLP has to inform to ROC கிட்ட சொல்லணும். அதே மாதிரி whenever there is a change in name, டெல்டாவை சேஞ்சுன்னு சொல்லிக்கலாம், அவ்வளோதான். நேம் அட்ரஸ் ஆஃப் அ பார்ட்னர் நீங்கள் என்ன பண்ணணும், 30 daysக்குள்ள யூ ஹாவ் டு இன்ஃபார்ம் இட் டு ROC கிட்ட சொல்லணும். இதை அந்த LLP பண்ணுச்சான்னு கேட்டால் 2 கேஸ்லையுமே பண்ணலை. இங்கே 2 மாதம் கழிச்சு பண்ணாங்க. அட்லீஸ்ட் எங்க
where you added Ramesh ஒருத்தர் ஆட் பண்ணும்போது you at least informed the ROC after 2 months. Here you did not make the information at all. நீ அங்க இன்ஃபார்மே பண்ணல to ROC, you did not notify. So it's a big mistake தான் அந்த இடத்துல. அப்ப என்ன சொல்லணும், notice filed with the registrar under subsection 2, எந்த ஃபார்மேட்ல நீ ஃபைல் பண்ணணும், shall be in such form and such fees எல்லாம் பே பண்ணி you have to submit the form. அதே மாதிரி அது கண்டிப்பா நேம் சேஞ்ச் இருந்தாலும் அட்ரஸ் சேஞ்சாக இருந்தாலும் புதுசாக ஒரு ஆள் உள்ளே வந்தாலும் ஓகேவா வெளியில் போனாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக ஆர்ஓசி கிட்ட சொல்லணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பார்ட்னர் அவங்களோட நேம் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணாலும் ஆர்ஓசி கிட்ட சொல்லணும். புதுசாக ஒரு பார்ட்னர் உள்ளே சேர்ந்தாலும் இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய பார்ட்னர் வெளியில் போனாலும் நீங்கள் வந்து ஆர்ஓசி கிட்ட சொல்லணும். பட் இந்த இடத்துல நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா, வேர் தெர் இஸ் சேஞ்ச் இன் த நேம் ஆர் அட்ரஸ் ஆஃப் த பார்ட்னர், நீங்கள் என்ன பண்ணணும், அது வந்து ப்ரிஸ்கிரைப்ட் ஃபார்மில் ப்ரிஸ்கிரைப்ட் ஃபீ பே பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு இன்ஃபார்ம் தட். ஓகேவா? அதுக்கப்புறம் புதுசாக உள்ள ஒரு ஆள் வந்திருக்காங்க வெளியில் போயிருக்காங்கனால அதே மாதிரி யூ ஹேவ் டு அந்த ஃபார்மேட்டில் அந்த ஃபீஸை பே பண்ணி புதுசாக உள்ள ஆட் ஆயிருக்காங்க இல்லை வெளில போயிருக்காங்கன்றதையும் அவங்க சொல்லணும். ஷால் பி அந்த நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறீங்க, எல்எல்பி இன்ஃபார்ம் பண்ணும்போது கீழே டெசிக்னேட்டட் பார்ட்னர் சைன் போட்டு ஆத்தென்டிகேட் பண்ணியிருக்கணும். அண்ட் இஃப் இட் ரிலேட்ஸ் டு அன் இன்கமிங் பார்ட்னர், வெளியில் ஒரு ஆள் போகிறாருன்னா பிரச்சனை இல்லை, உள்ளே யாராவது உள்ள ஆள் சேர்க்குறீங்க ரமேஷ் அப்படின்னா ரமேஷ் கிட்ட ஒரு சைன் வாங்குங்க. ஹை ரமேஷ், ஐ யூ வில்லிங் டு பிகம் த பார்ட்னர் ஆஃப் எல்எல்பி அப்படின்னு சொல்லி அவரோட கன்சென்ட்டுக்குன்னு ஒரு சைனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வர பார்ட்னரை சேர்க்கணும். இந்த 3 விஷயம் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Whenever you are filing a notice with ROC regarding change of name and address of the existing partner, or if there is any new partner coming in or existing partner is going out, there are 3 conditions to be met. Number 1, such format and such prescribed fee. Number 2, designated partner should authenticate and sign it. And number 3, whenever you are welcoming or incoming partner அப்படினா, that incoming partner should have a statement saying that I'm fully giving my consent to become a partner, so he should sign and authenticate in the manner as prescribed. இது 3 இருந்தா தான் நீங்க வெளியில இருந்து ஒரு ஆளை உள்ள சேர்த்துக்க முடியும். இதெல்லாம் சொல்லிடுறோம். அப்புறம் என்ன சொல்றாங்க, இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ், இது வரைக்கும் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் தான். ப்ரொவிஷன்ஸை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன சொல்றீங்க, 2 கேசஸையும் தனித்தனியாக ஹேண்டில் பண்றீங்க. நம்பர் 1, பிரியாவோட அட்ரஸ் சேஞ்ச். How will you deal பிரியாவோட அட்ரஸ் சேஞ்ச்? பிரியாவோட பொறுப்பு என்ன அப்படின்னா, under the provisions, okay, Priya was required to inform the LLP within 15 days. She did not do that. அவங்க சொன்ன பிரியா இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா பிரியா இன்ஃபார்ம் பண்ண டேட்ல இருந்து 30 டேஸ்க்குள்ள எல்எல்பி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இங்க பிரியாவும் இன்ஃபார்ம் பண்ணல, அதனால எல்எல்பியும் அங்கே இன்ஃபார்ம் பண்ணல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா, ஆஸ் பிரியா டிட் நாட் இன்ஃபார்ம் த எல்எல்பி அபவுட் த சேஞ்சஸ் ஆஃப் அட்ரஸ் அண்ட் கான்சிக்வென்ட்லி அதனால என்ன ஆச்சு, எல்எல்பியும் டிட் நாட் ஃபைல் அ நோட்டீஸ் ரிகார்டிங் த சேஞ்ச் இன் அட்ரஸ் ஆஃப் பிரியா வித் த ரெஜிஸ்ட்ரார். அதனால எல்எல்பி கம்ப்ளைண்டா இல்லை நான் கம்ப்ளைண்டான்னு கேட்டா எல்எல்பி இஸ் நான் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? thus LLP is not in compliance with the required timeline. அடுத்த கேஸ் என்ன சொல்றாங்க, ரமேஷோட அட்மிஷன் என்னது, for new partners LLP must file ROC within 30 days of the person becoming a partner. 30 days தான் window time. This notice should include ரமேஷோட consent statement signed by him and authenticated. அவர் authenticate பண்ணி சைன் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுல you should also have the sign of the designated partners எல்லாம் இருக்கணும். இதுல ஏதாவது டிலே இருக்கு அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா it is called as non compliance தான் அப்படின்னு சொல்றாங்க, which means you have not complied அப்படி சொல்றோம். இதான் இங்க கன்க்ளூஷன். ஸோ கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் போடுறதுக்கு பதில் அப்படி ஃபுல்லாக கேப்ஸில் எழுதி விட்டுருங்க எக்ஸாமில். ஸோ ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ராமா, சீதா, மோகன கிருஷ்ணா, அது பேர்லாம் பாருங்களேன் அப்படியே மகாபாரதம் ராமாயணம் தான் எல்லாமே. ராமன், சீதை, மோகன கிருஷ்ணன், மோகன், ஓகே, பார்ட்னர்ஸ் இன் எல்எல்பி firm, ஓகேவா, RSM அன்கோவா, ஓகே, engaged in consultancy services, no problem. As per the LLP agreement, profits and losses are shared equally. ஓகே பண்ணிக்கோங்க, no problem. 3 பேர் 1/3 எடுத்துக்குவாங்க, அவ்வளோதான். ராமன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு வந்து பர்சனலாக நிறைய ஃபண்டு தேவைப்படுறதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு வரக்கூடிய அந்த போர்ஷன் இருக்கும்ல, ஸோ டோட்டலாக வந்து 300 கோடி ப்ராஃபிட் வந்துச்சுன்னா உனக்கு 100 கோடி, எனக்கு 100 கோடி, அவனுக்கு 100 கோடி, இப்படி தான் 3 பேர் பிரிச்சுக்கிறாங்க. இப்போ எனக்குன்னு ஒரு பங்கு வரும்ல 100 கோடி, அதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 40% மட்டும் அர்ஜுன் அப்படின்றவனுக்கு நான் கொடுத்துட்றேன். ஸோ இனிமேல் எப்போல்லாம் ப்ராஃபிட் வருதோ அதில் எனக்கு வர 100 ரூபா 40 ரூபா அர்ஜுனுக்கு, மிச்சம் 60 தான் எனக்கு அப்படின்னு நானும் அர்ஜுனும் சைடில் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கிறோம். இப்போ இது பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். எல்எல்பியை பொறுத்த வரைக்கும் 3 டாக்டர்ஸ், ஹார்ட் சர்ஜன்ஸ் 3 பேர் சேர்ந்து ஒரு எல்எல்பி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க 3 பேர் தான் சர்ஜரி பண்ண தெரியும். ஸோ அவங்க 3 பேர் தான் பார்ட்னர்ஸ்.
பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் படி, தட் இஸ் எல்எல்பி லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்போட அக்ரிமெண்ட்ல ஏபிசி 3 பேர் தான் பார்ட்னர்ஸ். இப்போ பிங்கிறவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு ஏதோ கடன் வாங்கியிருக்காரு வெளியில, அவருக்கு ஏதோ ஒரு பர்சனல் ஃபண்ட் ரிக்வயர்மெண்ட் இருக்கும். ஸோ அவர் என்ன சொல்றாரு, வருஷம் வரக்கூடிய ப்ராஃபிட்ல எப்படி பார்த்தாலும் ஏபிசி 3 பேரும் ஆளுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கிறாங்க. 300 கோடி ப்ராஃபிட்னா ஆளுக்கு 100 கோடி எடுத்துக்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வர அந்த 100% ஒன்று வருதில்ல, எனக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் வருதுல 100 கோடின்னு வருதில்ல, அதில் ஒரு 40% தூக்கி நான் அர்ஜுனுக்கு கொடுக்குறேன். நான் அர்ஜுனுக்கு நான் கடன் பட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ அர்ஜுனுக்கு நான் அதை கொடுக்கலாமா, தாராளமாக கொடுக்கலாம். இதில் ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னன்னா, நான் எனக்கு வர வேண்டிய ப்ராஃபிட்டை அதை வந்து ஃபுல்லாவோ இல்லை பார்ட்டாக பிரிச்சோ யாருக்கு வேணால் அந்த ரைட்ஸை கொடுக்கலாம். எனக்கு வர ப்ராஃபிட்ஸில் 40% அர்ஜுன் எடுத்துக்கிட்டோம், 40% பீமன் எடுத்துக்கிட்டோம், மிச்சம் 20% நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை மொத்தத்தையும் கூட நீங்கள் சீதாக்கோ ராமாக்கோ வெளியில் யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை நீ யார்கிட்ட கடன் வாங்கினியோ அவங்களுக்கோ யாருக்கு வேணால் உங்களோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் கொடுத்துரு. பட் நீ உனக்கு வர வேண்டிய 100 கோடியில் 40 ரூபா அர்ஜுனுக்கு, உனக்கு மிச்சம் 60 நீ வச்சுக்கிறதுனால மட்டுமே அர்ஜுன் உள்ள வந்து ஆட்டத்தை கலைக்கலாமா, உள்ள வந்து நானும் ஒரு பார்ட்னர் தான் வரலாமான்னு கேட்டால் வரக்கூடாது. ஏன்னா நீங்க 3 பேரும் டாக்டர்ஸ், நீங்க 3 பேர் சர்ஜன், நீங்க 3 பேர் என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டுக்குள்ள வந்து எல்எல்பியை ஃபார்ம் பண்ணி ஒரு கிளினிக் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு சர்ஜரி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல எனக்கு கடன் கொடுத்தாங்கிறதுக்காக அர்ஜுன் உள்ள வந்து நான் தான் இந்த இடத்துல பார்ட்னர் தெரியுமான்னு சொன்னா அப்படியே அடி நிமித்திடுங்க அவனை. ஸோ ஹி இஸ் நாட் அலவுட் டு டூ தட். அர்ஜுனுடைய ரிலேஷன்ஷிப் இஸ் ஒன்லி வித் தட் பர்சன் வித் ஹூம் ஹி ஷேர் த ப்ராஃபிட்ஸ், விச் மீன்ஸ் இங்கே ப்ராஃபிட் வந்தால் அவன் 40% போகும், அவ்வளோதான். மொத்தத்தில் 40% போகாது, மொத்தத்தில் ஆளுக்கு ஈக்குவலாக 3 பேர் இருக்காங்க, அப்படி 300 கோடி இருந்தால் ஆளுக்கு 100 கோடி, இந்த 100 கோடியில் 40% அவனுக்கு போகும், மிச்சம் 40 கோடி அவனுக்கு போகும், அவ்வளோதான். ஸோ அர்ஜுனுக்கும் இந்த பர்சன் தட் இஸ் வாட் எவர், என் பேர் இப்போ ராமான்னு வச்சுக்கோங்களேன், ராமாக்கு தான் ப்ராப்ளம்னா ராமன் வந்து அவரோட ப்ராஃபிட்டை அர்ஜுனனுக்கு ஷேர் பண்ணுறான். தட் டசன்ட் கிவ் எனி ரைட் டு அர்ஜுனா டு பிகம் லைக் ஐ எம் த பார்ட்னர் ஆஃப் திஸ் எல்எல்பி ஃபர்ம், ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பார்ட்னர்ஸ் ஆஃப் எல்எல்பி ஃபர்ம், எனக்கு நீ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை காமி, எனக்கு நீ இதை காமி அதை காமின்னு எதுவுமே கேட்க முடியாது. அர்ஜுனாவுடைய ரிலேஷன்ஷிப் இஸ் ஒன்லி வித் ராமா, நாட் வித் எனிபடி எல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்லணும், ஆஃப்டர் த ட்ரான்ஸ்ஃபர் அர்ஜுனா என்ன கிளைம் பண்ணுறான் வந்து, நானும் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்டா, எப்படா பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்ட்டு சொல்லுங்கடா அப்படி கேட்குறாங்க. அதே மாதிரி ராமா வந்து என்ன சொல்றாரு, சின்ஸ் ராமா ஹேஸ் ஷேர் பார்ட் ஆஃப் ஹிஸ் ரைட், அவனுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்ஸில் பாதி அந்த ரைட்ஸ் அவன் மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுனால he is deemed to be disassociated as a partner னு அர்ஜுனா கிளைம் பண்ணுறான். அர்ஜுனா என்ன சொல்கிறான், எனக்கு தானே அந்த ப்ராஃபிட்டை அவன் வந்து டைவர்ட் பண்ணி விட்டுட்டான், அப்போ இனிமேல் நான் தான் பார்ட்னர், ராமா பார்ட்னரே கிடையாது, ராமா வெளில துரத்து நான் தான் பார்ட்னர், நீ என்ன டாக்டரா, நீ என்ன சர்ஜரி தெரியுமா உனக்கு, நீனா வந்து இங்கே எப்படி சர்ஜரி பண்ணி கழிச்சிருவியா, நீ முதல்ல ஒரிஜினலாக இங்கே பார்ட்னரா, நீ முதல்ல ஒரிஜினலாக இங்கே பார்ட்னரே கிடையாது. இல்லை, ஜஸ்ட் பிகாஸ் ராமாவுக்கு ஏதோ ஒரு பர்சனல் ஃபண்டிங் ரிக்வயர்மெண்ட் இருக்குங்கிறதுக்காக அவர் ப்ராஃபிட்டில் ஒரு பங்கு ஒன்று கொடுத்துருக்காரு. So that relationship is only between you and Rama. You have no job here in the LLP. அப்படின்னு சொல்லி அடிச்சு வெளில துரத்திடுவாங்க. இப்போ அதை தான் உங்ககிட்ட கேள்வியாக கேட்டிருக்காங்க. You are required to advise with reference to the LLP Act, saying that whether ராமாவோட partial transfer of rights வந்து ராமாவை வந்து இங்கேருந்து டிஸ்அசோசியேட் பண்ணிடுமா எல்எல்பி அப்படின்னா கிடையாது. ராமா வந்து தன்னோட மொத்த ப்ராஃபிட்டை கூட அர்ஜுனா கொடுக்கலாம். ராமா தன்னோட மொத்த ப்ராஃபிட்ல அவனுக்கு அர்ஜுனாக்கு 50 தனக்கு 50ன்னு வச்சுக்கலாம். ஸோ பார்ஷியலாகவும் அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லை கம்ப்ளீட் ஹோல் ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணலாம். தட் டசன்ட் மேக் எனி டிஸ்அசோசியேஷன் ஆஃப் ராமா ஃப்ரம் த எல்எல்பி. எல்எல்பியில் இன்னமும் ராமா தான் ஒரு பார்ட்னர். அர்ஜுனா ஹாஸ் நோ ஜாப் இன் தி சீன் ஆஃப் திஸ் எல்எல்பி. அப்போ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க இங்கே, அர்ஜுனா cannot participate in the decision making, அர்ஜுனா cannot become a partner, அர்ஜுனா has no job in the LLP scene at all. அவனோட சீன் எங்கே முடிஞ்சு போகுது, ராமாவோட முடிஞ்சு போகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே as per section 42 of the LLP Act, the rights of a partner. ஸோ ராமாவுக்கு வந்து ஒரு ரைட் இருக்குது. என்ன ரைட் இருக்குது, அவனுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு ப்ராஃபிட்டில் ஒரு ரைட்ஸ் இருக்குது. அந்த ரைட்ஸ் அவன் வச்சுக்காம யார்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா பண்ணலாம். அப்போ என்ன சொல்கிறாங்க, the rights of a partner, எனக்கு ஒரு ரைட் இருக்குல்ல, இதில் ப்ராஃபிட் ஷேரிங்கில் எனக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது. அந்த ரைட்ஸை நான் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, I can transfer it either wholly or partly to anybody. That right I have. The rights of a partner to share the profits and losses of the LLP and to receive the distributions and according to the LLP agreement, I can transfer it to anybody whole illa part கூட நான் பண்ணிடலாம். Just because I have transferred it, the transfer of any right by any partner, just because I have transferred it, it doesn't mean that, it doesn't by itself cause the disassociation of Rama and induction of Arjuna. No, it's not going to happen. அப்போ என்ன சொல்கிறாங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீவேர்ட், தயவுசெய்து மார்க் பண்ணிக்கோங்க.
It does not by itself cause the disassociation of the partner or dissolution and winding of the LLP. ஐயோ இவர் வெளியில போயிட்டாரே, ராமா அர்ஜுனா கிளம்பி கொடுத்துறானே, உடனே நம்ம வந்து டிசல்யூஷன் பண்ணணுமா, அந்த எல்எல்பியை டிசால்வ் பண்ணணுமா, அந்த எல்எல்பியை வைண்ட் அப் பண்ணுமா? நோ, இட் இஸ் நாட் அட் ஆல் நெசசரி அப்படி சொல்றாங்க. அப்ப இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட் by any person, by any partner to an outsider does not by itself entitle Arjuna. Arjuna is a transferee here. Does not entitle Arjuna or the assignee, யாருக்கு அவங்க assign பண்ணிருக்காங்க, whatever, he cannot come and participate in the management, or he cannot conduct the activities of LLP, or he cannot access any information concerning the transactions of the LLP. புரியுதா? அப்ப என்ன சொல்றாங்க, just because the transfer of right is given to that person, it does not itself entitle the transferee. Okay, transfer, one second ma, it doesn't entitle the transferee or assignee to participate in the management or conduct the activities of LLP or access the information concerning the transactions of the LLP. அப்ப உங்களால உள்ள வந்து அந்த மேனேஜ்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. You cannot do the business of LLP and you cannot ask for information concerning the LLP, which means you cannot participate in the management, you cannot do business, that is you cannot run the business, you cannot participate in decision making. முடிவெடுக்க முடியாது, business ரன் பண்றதுல உங்களுக்கு எந்த பார்ட்டிசிபேஷனும் கிடையாது, உன்னால எந்த இன்ஃபர்மேஷனையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. You cannot access any information அப்படி சொல்றாங்க. இது மூணுத்தையுமே அர்ஜுனா பண்ணக்கூடாது. So in the question given above, Rama has transferred 40% of the share, so that's fine, you can do it, no problem. But in the view of above provisions and the facts of the case, two things are to be understood here. Number one, transfer of right by itself does not cause a disassociation of Rama, so Rama still he is the partner. Okay, you understood? Hence Rama's partial transfer of rights, or wholly, even if he transfer the whole rights to somebody else, even then it doesn't lead to disassociation or dissolution of partnership or winding up of partnership firm. It's not going to happen. LLP wind up பண்ண போறது கிடையாது அப்படி சொல்றாங்க. புரியுதா? அடுத்தது, just because you transfer it to Arjuna, that doesn't give any entitlement to Arjuna either to participate in the management, of to take decisions, or to conduct its affairs, or to ask for any information. No, it doesn't give him any right. Hence Arjuna is not entitled to participate in the management or conduct the affairs or to ask for any information. No, he doesn't have any entitlement at all அப்படி சொல்றாங்க. ஓகே, புரிஞ்சிச்சா இந்த क्वेश्चन? ஒரு தடவை பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்எல்பில இருந்து கண்டிப்பா 5 மார்க்ஸ் வரும். ஒரு क्वेश्चन 5 மார்க்ஸ் வரும். Can we go to question number 3? Question number 3. Mohit is a creditor. Mohit is a creditor. He has 10 lakhs, 7 lakh, 3 lakh. I hope we have completed this. Right? நான் சொன்னேன்ல, Mohit creditor ஆகலாம், அவன் 10 lakhs கடன் கொடுத்துக்கலாம். But 3 lakhs அந்த LLP-யோட அசெட்ஸ்லேருந்து விற்றா கூட 7 lakhs தேர்து. உலுக்கி போட்டாலும் 3 lakhs தேரல. ஸோ இப்போ 3 lakhs பார்ட்னர்ஸ் கிட்டேருந்து பிடுங்கலாமான்னு கேட்டால், no, you cannot. Because நம்ம ஆல்ரெடி படிச்சதான், Mohit cannot claim the deficiency of 3 lakhs. அப்படிங்கிறது ஆன்சர். யூ அண்டர்ஸ்டுட் ரைட்? இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ரிப்பீட்டட் கொஸ்டின் இங்கே வேணால் போட்டுக்கோங்க. திஸ் இஸ் அ ரிப்பீட்டட் கொஸ்டின். ரிப்பீட்டட் கொஸ்டின் ஒரு தடவை ரிப்பீட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4. GT LLP is a small consulting firm, small scale consulting firm for the financial year 24-25. The firm reported total contribution of 20 lakh rupees. Contribution வந்து 20 lakhs. அதுக்கப்புறம் டர்ன் ஓவர் வந்து 35 lakhs. இதுதான் வந்து என்ன சொல்றாங்க, அவங்களோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் சால்வன்சி அக்கௌண்ட் எல்லாம் பார்க்கும்போது கான்ட்ரிபியூஷன் 20 lakhs, டோட்டல் கான்ட்ரிபியூஷனும் ஆனுவல் டர்ன் ஓவர் 35 lakhs. இப்போ இவங்க ஸ்மால் கம்பெனியான்னு கேட்பாங்க, அதாவது ஸ்மால் எல்எல்பியான்னு கேட்பாங்க. ஸ்மால் எல்எல்பினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோட்டல் கான்ட்ரிபியூஷன் 25 lakhs விட கம்மியாக இருக்கணும், டர்ன் ஓவர் வந்து 40 lakhs விட கம்மியாக இருக்கணும். இந்த 25 lakhs and 40 lakhsனு ஒரு லிமிட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த 25 lakhsன்றது வந்து மேக்ஸிமம் எது வரைக்கும் அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா அப் டு 5 crores வரைக்கும் பண்ணலாம். அதே மாதிரி டர்ன் ஓவர்ன்றது வந்து 50 crores வரைக்கும் பண்ணலாம். I'll tell you very clearly what is a small LLP அப்படின்னா, இப்போதைக்கு 25 lakhs, சாரி 25 lakhs
டோட்டல் கான்ட்ரிபியூஷன் எல்லா பார்ட்னர்ஸோட கான்ட்ரிபியூஷனும் சேர்ந்து உங்களுக்கு வந்து டோட்டல் கான்ட்ரிபியூஷன் வந்து 25 lakhs விட கம்மியாக இருக்கணும். டோட்டல் டேர்ன் ஓவர் வந்து 40 lakhs விட கம்மியாக இருக்கணும். இதுதான் உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் ஸ்மால் கம்பெனியில். ஸ்மால் எல்எல்பினா அதுதான். ஏன் மேம் ஸ்மால் எல்எல்பின்னு கொண்டு வந்திருக்காங்க? பிகாஸ் நார்மல் எல்எல்பியை விட ஸ்மால் எல்எல்பிக்கு கொஞ்சம் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும். அதனால ஜென்ரலாகவே ஸ்மால் எல்எல்பியை இதுதான் இப்போதைக்கு வந்து 25 lakhs விட கம்மியாக இருக்கணும் டோட்டல் கான்ட்ரிபியூஷன். டோட்டல் டேர்ன் ஓவர் 40 lakhs விட கம்மியாக இருக்கணும். ஸோ எப்போல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைக்கிறாங்களோ அப்போல்லாம் இந்த சீலிங் லிமிட்னு ஒன்று இருக்குல்ல 25 lakhs 40 lakhs இது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் மேக்ஸிமம் லிமிட் என்னன்னா 5 crores தான். அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நினைச்சா கூட இந்த 25 lakhsன்றது எந்த அளவுக்கு பார் இன்க்ரீஸ் பண்ணலாம்னா 5 crore மேலே இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி டோட்டல் டேர்ன் ஓவர் வந்து எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணலாம்னா 50 கோடி வரைக்கும். இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நவ் வாட் இஸ் ரெலவெண்ட்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வாட் இஸ் அமௌண்ட்னா 25 lakhs and 40 lakhs. பட் the power for the central government to increase the ceiling limit of 25 lakhs and 40 lakhs வந்து எவ்வளோ ஹைக்கு அது வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம்னா மேக்ஸிமம் 5 crore இன்க்ரீஸ் பண்ணலாம். which means at any given point in time ஸ்மால் கம்பெனிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா அவங்களோட டோட்டல் கான்ட்ரிபியூஷன் 5 கோடி ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா at any point in time you cannot deem that to be a small LLP. அதே மாதிரி உங்களோட டோட்டல் டேர்ன் ஓவர் 50 கோடியை தாண்டிடுச்சுன்னா எந்த ரூல் பிரகாரமும் அதை நீங்கள் ஸ்மால் எல்எல்பிக்குள்ள கொண்டே வர முடியாது. பிகாஸ் த ஹோல் பவர் ஃபார் த ரெகுலேட்டர் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்மால் எல்எல்பி அப்படிங்கிறதுக்கு டோட்டல் கான்ட்ரிபியூஷன் லிமிட்டை இப்போ 25 lakhs செட் பண்ணியிருக்காங்க. அதை அந்த ரெகுலேட்டர் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சா கூட அதில் ஒரு பெஞ்ச் மார்க் வச்சிருக்காங்க. 5 கோடிக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, இங்கே டேர்ன் ஓவர் 50 கோடிக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் இங்கே சொல்ல போகிறாங்க. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. So what is the question here? They say that their total contribution is 20 lakhs. நம்மளோட லிமிட் என்ன? 25 lakhs கீழ இருந்தா LLP total contribution. turnover எவ்வளவு ரூபாய் கீழ இருக்கணும்? 40 lakhs கீழ இருந்தா LLP. இங்க total turnover 35 lakhs தான் இருக்கு, total contribution 20 lakhs தான் இருக்கு. இது small LLP ன்னு கேட்டா ஆமா இது small LLP ன்னு சொல்லணும். பட் வாட் இஸ் ஸ்மால் எல்எல்பியோட ப்ரொவிஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த 25 lakhs 40 lakhs சொல்லும் போது இந்த 25 lakhs கேன் பி இன்க்ரீஸ்டு ஸ்ட்ரெச்டு பை தி ரெகுலேட்டர் டு தி மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட் ஆஃப் 5 crores. இங்கே 40 lakhsன்றது கேன் பி ஸ்ட்ரெச்டு டு an extent of 50 crores. அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ அவங்க கேட்குற கொஸ்டின் என்னது? ஸ்மால் எல்எல்பி. ஓகேவா? based on the given financial details இந்த LLP வந்து ஸ்மால் எல்எல்பி ஆக்ட் ஸ்மால் எல்எல்பியா நீங்கள் வந்து டீம் பண்ணுவீங்களான்னு கேட்டால் எஸ் வி வில் டீம். அடுத்தது ஒருவேளை இந்த வரக்கூடிய வருஷங்கள்ல அவங்க எக்ஸ்பேண்ட் பண்றாங்க பிசினஸை, அவங்களோட டேர்ன் ஓவர் 50 கோடியை தாண்டுற மாதிரி இருந்ததுன்னா இஸ் தேர் எனி சான்ஸ் தட் அவங்கள ஸ்மால் எல்எல்பியா கன்சிடர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியவே முடியாது. ஏன்னா மேக்ஸிமம் 50 கோடி தான் லிமிட்டே. 50 கோடிக்கு மேலே போச்சுன்னா கடவுளே வந்தா கூட பியாண்ட் 50 crore போயிடுச்சு அப்படின்னு சொன்னா உங்களை ஸ்மால் எல்எல்பியை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் ரெகுலேட்டரே நினைச்சா கூட அந்த பாரை 5 கோடி 50 கோடிக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அப்போ 2 ஆன்சர் வரணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்? ஃபார் நவ் இட் இஸ் ஸ்மால் எல்எல்பி தான். தெர் இஸ் நோ டவுட் பிகாஸ் அவங்களோட டோட்டல் கான்ட்ரிபியூஷன் 25 lakhs தாண்டலை, டோட்டல் டேர்ன் ஓவர் 40 lakhs தாண்டலை. ஸோ தே ஆர் ஸ்மால் எல்எல்பி. பட் இந்த ப்ரிஸ்கிரைப்ட் அமௌண்ட் ஆர் எனி அதர் ஹையர் ப்ரிஸ்கிரைப்ட் அமௌண்ட் பை த ரெகுலேட்டர் சொல்லியிருக்காங்கல்ல, எனி ப்ரிஸ்கிரைப்ட் அமௌண்ட்டுங்கிறது 5 கோடிக்கு கீழே இருக்கணும், இல்லை 50 கோடி கீழே தான் இருக்கணும். ஒருவேளை அடுத்தடுத்த வருஷங்கள் 50 கோடிக்கு மேலே உங்கள் டேர்ன் ஓவர் போயிடுச்சுன்னா அப்போ ரெகுலேட்டரே நினச்சா கூட உங்களை என்ன பண்ண முடியாது? ஸ்மால் எல்எல்பியை கன்சிடர் பண்ண முடியாது. ரெகுலர் எல்எல்பிக்கு என்னென்ன ரெகுலேஷன்ஸ் இருக்கோ, ரூல்ஸ் இருக்கோ, என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் ப்ரொசீஜர் இருக்கோ அது எல்லாத்தையும் அவங்க பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் உங்களோட டேர்ன் ஓவர் 50 கோடிக்கு மேலே போகும்போது யூ வில் நாட் பி கன்சிடர்ட் as ஸ்மால் எல்எல்பி. ஈவன் தோ இஃப் த ரெகுலேட்டர் வாண்ட்ஸ் டு கன்சிடர் யூ as ஸ்மால் எல்எல்பி you will not be considered because the maximum ceiling limit is just kept at 5 crore and 50 crore. Even if the regulator wants to give you some extra consideration, he can't give because 25 lakhs and 40 lakhs is the prescribed limit for now. Even if the prescribed limit can be increased, it can be increased to the extent of 5 crore and 50 crore. Purida? Okay, next we go to question number 5. XYZ LLP acted with the name which was later found identical to an existing company's name. தாராளமா நீங்க ஒரு கம்பெனி நீங்க வந்து LLPயோட நேம் வச்சிருக்கீங்க, நீங்க ப்ராப்பரா அழகா அந்த பேரை வாங்கி அந்த நேம் அவைலபிளா இருக்கான்னு பார்த்துட்டு அந்த நேமை ரிசர்வ் பண்ணி அந்த 3 மாசத்துக்குள்ள நீங்க அழகா இன்கார்பரேட் பண்ணி உங்களோட LLPக்கு நேம் வச்சிட்டீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்க பேரும் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்க ஒரு கம்பெனியோட பேரும் ஐடென்டிக்கலா இருக்கிறதுனால தட் அதர் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா ப்ளீஸ் எங்களோட பேரை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆர்ஓசி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஆர்ஓசி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி எங்க கம்பெனி பேரும் அந்த LLP பேரும் ஒரே மாதிரி இருக்கு, ப்ளீஸ் ஆஸ்க் தெம் டு சேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னன்னா
when the name of the LLP is identical. Whether the name of the LLP is identical anu kekran. Okay va? Explain the provisions of the LLP Act in respect of the following. When the name of the LLP is identical with that of company. இங்க கம்பெனியோட நேமோட தான் உங்களுக்கு ஐடென்டிக்கலா இருக்கு. ஸோ கண்டிப்பா ஆர்ஓசி சொன்னா நீங்க மாத்தி தான் ஆகணும். பிளஸ் உங்களுக்கு என்ன மேக்ஸிமம் டைம் லிமிட்னா 3 இயர்ஸ். நீங்க இன்கார்பரேட் பண்ணல 3 வருஷத்தை தாண்டிடுச்சுன்னா அவங்க உங்களை மாத்த சொல்ல முடியாது. 3 இயர்ஸ்க்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க மாத்தி தான் ஆகணும். அதே மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஃபார்மாலிட்டிஸ் என்ன அவங்க நம்மகிட்ட சொன்ன உடனே அதுலேருந்து ஒரு எப்படியாவது நமக்கு 3 months டைம் கொடுப்பாங்க. அந்த 3 months டைம்ல நம்ம பேர் மாற்றி தான் ஆகணும். டான்ஸ் என்ன சொல்ல போறாங்க? அக்கார்டிங் டு செக்ஷன் 17 படி என்ன சொல்றாங்கன்னா, notwithstanding anything contained in section 15 and 16, if anything happens through inadvertence or otherwise, okay, by LLP on its first registration or its registration by new name, நம்ம ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். முதல்ல ஒரு நேம் கேட்போம். அந்த நேம் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணாலும் சரி, இல்லை நம்ம ஆல்ரெடி வந்து சங்கீதா அப்படின்னு வந்து ஒரு LLP பேர் இருக்கும். அப்புறம் என்ன ஆகும்னா சங்கீதாவில் இன்னொரு ஆட் பண்ணணும். இல்லைனா வந்து சங்கீதாக்கு பதிலாக சங்கீதன் சங்கீதான் வைக்கணும். வாட் எவர் பர்பஸ் நீங்கள் முதல்ல ஒரு பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை அந்த பேர் வேணால் வேறு ஏதோ ஒரு பேர் வச்சாலும் சரி, நீ எந்த பேரை வச்சாலும் சரிப்பா, அந்த பேர் இன்னொரு கம்பெனியோட பேரோட ஐடென்டிக்கலாக இருந்தாலோ இல்லை இன்னொரு LLPயோட பேரோட ஐடென்டிக்கலாக இருந்தாலும், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் LLPயோட பேரோட ஐடென்டிக்கலாக இருந்தாலும், கம்பெனியோட பேரோட ஐடென்டிக்கலாக இருந்தாலும், இல்லை ஒரு சோல் ப்ரொப்ரைட்டருடைய ரெஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க்கோட ஐடென்டிக்கலாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் நேமை மாற்றணும். ப்ரொவைடட் 3 இயர்ஸ்க்குள்ளே சொன்னோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட நேமை ஒரு LLPயோட பேராவோ இல்லை கம்பெனியோட பேர் கூட ஐடென்டிக்கலாக இருந்தாலும், இல்லை ரெஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க் ஆஃப் த ப்ரொப்ரைட்டரோட ஐடென்டிக்கலாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், யூ ரியலி ஹாவ் டு டூ வாட், கண்டிப்பாக உங்கள் பேரை மாற்றிக்கணும். அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ரொப்ரைட்டரோ இல்லை அந்த LLPயோட டெசிக்னேட்டட் பார்ட்னரோ இல்லை அந்த கம்பெனியோட போர்டு மெம்பர் என்ன பண்ணுவாங்கன்னா ROC கிட்ட போயிட்டோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் என்ன ஆகும், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, இங்கே பாரு உனக்கு 3 months டைம், நீ என்ன பண்ண, நான் உனக்கு டைரக்ஷன் கொடுக்குறேன். பார் டைரக்ஷன் மீன்ஸ் உனக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஸோ நான் நோட்டிஃபை பண்ணுறேன், இந்த டேட்லேருந்து உனக்கு 3 மாதம் டைம் வந்து பேரை மாற்று அப்படின்னு சொன்னால் மாற்றி தான் ஆகணும். ப்ரொவைடட் அவங்க நமக்கு கொடுக்குற அந்த அவங்க வந்து நமக்கு நம்ம பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்கல்ல பேரை மாற்ற சொல்லி, அது வந்து 3 வருஷத்துக்குள்ளே இருக்கணும். புரியுதா? 3 வருஷத்துக்குள்ளே இருக்கணும். வேற என்ன LLP சேஞ்சஸ் இட்ஸ் நேம் ஆர் அப்டைன்ஸ் நியூ நேம், அது 3 வருஷத்துக்குள்ள அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி தான் அவங்க மாற்ற போயில மாற்ற மாட்டோம். அப்புறம் நம்ம கிட்ட சொல்கிறாங்கல்ல, நம்ம என்ன பண்ண 3 மாதத்துக்குள்ளே நம்மளோட பேரை அந்த பழைய பேரில் புது பேருக்கு மாறிடும். ஏன்னா அந்த பழைய பேர் தான் யார் கூடயோ வந்து ஐடென்டிக்கலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ அவங்க நமக்கு ஒரு டைரக்ஷன் அனுப்பும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் இஷ்யூ அ டைரக்ஷன் அண்ட் ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிசீவிங் தட் டைரக்ஷன், அந்த டேட் ஆஃப் டைரக்ஷன்லேருந்து 3 monthsக்குள்ள have to சேஞ்ச் மை நேம். ஸோ நான் அந்த 3 மாதத்துல என்னோட பேரை சேஞ்ச் பண்ணிட்டேன்னா, நான் என்னைக்கு என்னோட நேமை சேஞ்ச் பண்ணுறனோ உடனே நான் ROCக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும். ரெஜிஸ்ட்ராருக்கு 15 daysக்குள்ள நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா ரெஜிஸ்ட்ரார் என்னோட இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட்டில் நேமை மாற்றிடுவார். அவ்வளோதான். 15 daysக்குள்ள நான் ROCக்கு சொல்லணும். நான் ROCக்கு நான் 15 daysக்குள்ள கரெக்டாக சொல்லிட்டேன் அப்படின்னா நான் ROCக்கு என்ன சொல்லணும், இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எனக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்துச்சு என் பேரை மாற்ற சொல்லி, அதனால நான் பேரை மாற்றிருக்கேன் அப்படின்னு ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மெட்டில் ப்ரிஸ்கிரைப்டு ஃபீயை பே பண்ணி கரெக்டாக நீங்கள் அங்கே நோட்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா 15 நாட்களுக்குள்ளாக. இல்லை நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, இல்லை எப்படின்னா நீங்கள் ஒரு நேமை வைப்பீங்க, அந்த நேம் உங்களுக்கு பிடிக்கலன்னா புது பேர் கூட நீங்கள் வேறு ஏதோ ஒரு பேர் வைப்பீங்க. நேம் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே LLPயோட பேர் வந்து என்னவா இருக்கலாம், XXX LLPன்னு வைக்கலாம். அப்புறம் உங்களுக்கு தோணும் நம்ம XXX LLPன்னு வைக்கலாம், ஏதோ ஒன்று வைக்கிறீங்க. இப்போ நீங்கள் XXX வச்சாலும் சரி XXX வச்சாலும் சரி, பழைய பேரோ புது பேரோ எந்த பேரோ அந்த பேரோட வேற ஒரு கம்பெனியோட பேர் வந்து ஐடென்டிக்கலாக இருக்குது, LLPயோட பேர் ஐடென்டிக்கலாக இருக்குது, இல்லை ட்ரேட்மார்க் ஐடென்டிக்கலாக இருக்குன்னா அவன் போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவான். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணும், உங்களுக்கு டேரெக்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிடும், நோட்டிஃபை பண்ணிவிடும், என் நோட்டீஸ் அனுப்பிச்சிடும். ஸோ அந்த டைரக்ஷன் உனக்கு என்னைக்கு வந்துச்சோ அந்த டேட்லேருந்து உனக்கு 3 மாதம் தான் டைம் பேரை மாற்ற. அந்த 3 மாதத்துக்குள்ளே நீ பேரை மாற்றிட்ட அப்படின்னா the date on which you changed your name of the LLP, அதை அந்த டேட்லேருந்து 15 daysக்குள்ளே நீ யார்கிட்ட சொல்லிடணும், அதை ரெஜிஸ்ட்ரார் கிட்ட சொல்லிடணும். ரெஜிஸ்ட்ரார் கிட்ட சொல்லும்போது என்ன சொல்லணும், இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க, அதனால தான் நான் பேர் மாற்றிருக்கேன் ROC கிட்ட சொல்லணும். ROC நீ என்னைக்கு சொல்லியிருக்கியோ, நீ 15 daysக்குள்ள சொல்லிடுறல, நீ ROC கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு டேட் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து 5th September அன்னைக்கு ROC கிட்ட அனுப்பிச்சிருக்க, இந்த மாதிரி நான் வந்து பேர் மாற்றிட்டேன் அப்படின்னு. உடனே ROC என்ன பண்ணா, 5th Septemberலேருந்து 30 நாள் டைம் ROCக்கு. ROC என்ன பண்ணணும், அவங்க கிட்ட இருக்க ஃபைல்ஸில் டாக்குமெண்ட்டில் இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் எடுத்து உங்களோட பேரை பழைய பேர்லேருந்து புது பேரா ROC மாற்றுறதுக்கு 30 நாள் ROCக்கு டைம். புரியுதா? Who shall carry out necessary changes in the certificate of incorporation within 30 days of such change அப்படின்னு சொல்லுது. அவ்வளோதான். டன். such LLP அதுக்கப்புறம் such LLP shall change its name in the LLP agreement. அவங்க அந்த இடத்துல certificate of incorporation சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் உங்ககிட்ட ஒரு LLP agreement இருக்குல்ல, அவ்வளோதான், நீங்களும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். புரியுறதோ? do you have any doubts in this? ஒரே கான்செப்ட் தான், வெவ்வேறு பாகங்களில் பார்க்குறோம் இங்கே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன்,
இது வந்து சும்மா நான் வந்து ப்ரெசென்டேஷன் எப்படி இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக் ஐடியா என்ன ப்ரொசீஜர் ப்ளஸ் டைம் லிமிட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். சும்மா டைம் கிடைக்கும் போது உட்காந்து படிச்சு பாருங்க. இப்போ நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதையே சும்மா குட்டி குட்டி ஹெட்டிங்ஸாக போட்டு நம்ம பண்ணுறோம். ஆனால் இந்த எல்லா கம்ப்ளைண்ட்டுமே நம்ம மேலே 3 வருஷத்துக்குள்ளே வரணும். 3 வருஷத்துக்குள்ளே நம்ம கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் நம்ம பேரை மாற்றணும். நம்ம நேம் இன்கார்பரேட் பண்ணி நமக்கே 4 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா 4 இயர்ஸ் கழிச்சு வேறு யாரோ ஒருத்தர் எங்கள் பேர் மாதிரியே இருக்குது அப்படின்னு நம்ம மாத்திரம் அவசியம் இல்லை. 3 இயர்ஸ் தான் உங்களுக்கு விண்டோ டைம். அதுக்குள்ளே நீ வந்தால் நாங்கள் பார்ப்போம், இல்லைன்னா பார்க்க மாட்டோம்னு சொல்லிடலாம். ஓகேவா? இது சும்மா ஒரு கிளாரிட்டிக்காக நீங்கள் எக்ஸாம் பர்பஸ்க்கு இப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. அந்த 2-3 பேராகிராஃப்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Ravi and Neha, 2 entrepreneurs, they plan to start a new LLP focused AI based so and so. They decide to name their LLP as next gen AI innovation. So before proceeding with the incorporation proceed பண்றதுக்கு முன்னாடி they want to ensure that நமக்கு சூஸ் பண்ண பேர் அவைலபிளா இருக்கா, நம்ம ரிசர்வ் பண்ணிக்கலாம்னு அவங்க ஆசைப்படுறாங்க. தாராளமா அவங்க அப்ளை பண்ணலாம், ROC கிட்ட அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் ப்ரிஸ்கிரைப்டு ஃபீ ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மெட்டாக அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் ROC என்ன பண்ணுவாங்க, அந்த நேம் அன்டிசைரபிளாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த நேம் வந்து வேறு ஏதாவது LLPயோட நேமாவோ இல்லை வேறு ஏதாவது கம்பெனியோட நேமாவோ இல்லை வேறு ஏதாவது ப்ரொப்ரைட்டரோட ரெஜிஸ்டர் ட்ரேட்மார்க்கோட நேமாக இருக்கான்னு பார்ப்பாங்க. இல்லைனா உங்களுக்கு அந்த நேமை கொடுத்துருவாங்க. அவங்க கொடுத்தலேருந்து 3 மந்த்துக்குள்ளே நீங்கள் அந்த பேரை இன்கார்பரேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ அண்டர் செக்ஷன் 16 ஆஃப் த LLP ஆக்டில் பொறுத்த வரைக்கும் பர்சன் மே அப்ளை டு த ரெஜிஸ்டர் ஃபார் த ரிசர்வேஷன் ஆஃப் த நேம் இந்த ஃபாலோயிங் சர்க்கம்ஸ்டான்சஸ். எப்போ as the name of the proposed LLP. இதுதான் நான் இந்த மாதிரி LLP ஆரம்பிக்க போகிறோம், இந்த proposed LLPக்கு நான் இந்த நேம் வச்சுக்கிட்டோமா அப்படின்னு கேட்கணும். அப்படி இல்லையா as a name to which an existing LLP ஆல்ரெடி நாங்கள் வந்து சங்கீதான்னு ஒரு LLP வச்சுருக்கோம், அந்த சங்கீதான்ற LLPயை சங்கீதான் மாற்ற போகிறோம் அப்படின்னு நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணாலும் ஓகே. ஆல்ரெடி இருக்கிற நேமை மாற்றணும்னாலும் சரி, இல்லை புதுசாக நீங்கள் ஒரு LLP ஆரம்பிக்க போகிறீங்க அதுக்கு நான் இந்த பேரை வைக்கணும்னாலும் சரி, எந்த பேரை ப்ரொப்போஸ் பண்ணுறீங்களோ அந்த பேரை நீங்கள் அலாங் வித் த ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மெட் மேனர் அண்ட் ப்ரிஸ்கிரைப்டு ஃபீஸோட நீங்கள் ROCக்கு அனுப்பிட்டு அந்த பேர் அவைலபிளாக இருக்கான்னு பாருங்கள். அந்த ROC அந்த அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணுவார், அந்த செக்ஷன் 15ல் 2 இது இருக்கும் இல்லையா, அதாவது வந்து அது அன்டிசைரபிளாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி மற்றவங்களோட நேமோட ஐடென்டிக்கலாக இல்லை அப்படின்னா அவர் அந்த பேரை கொடுத்துருவார். தே வில் ரிசர்வ் த பீரியட் ஃபார் 3 மந்த்ஸுக்கு உங்களுக்கு அந்த நேமை கொடுத்துருவாங்க. அந்த 15(2)ல என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் இட் இஸ் அன்டிசைரபிள் ஆர் இட் இஸ் ஐடென்டிக்கல் டு நியர்லி as ரிசம்பிளாக இருந்தால் அவங்க தரமாட்டாங்க. அதர்வைஸ் தே வில் கிவ் யூ. கொடுத்துட்டாங்கன்னா 3 மந்த்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். அந்த 3 மந்த்ஸுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் தாராளமாக அந்த நேமை வச்சு உங்களோட நியூலி ப்ரப்போஸ் LLP ஃபார்ம் பண்ணுறதுனால ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி இருக்கிற LLPயோட நேமை மாற்றுறதுனால மாற்றி வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. ஸோ வித் திஸ் வி ஆர் கமிங் டு த எண்ட் ஆஃப் ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ஸ். பக்கா ரிவிஷன் டெஸ்ட் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா LLP கொஷின்ஸும் நம்ம முடிச்சாச்சு.